10 days லீவ் போனதே தெரியல. டீக்ளட்டரிங் அப்படிங்கிறது இன்னைக்கு ஹவுஸ் ஒய்ஃபோட பெரிய பெரிய வேர்டாக இருக்கும். 10 days லீவ் கழிச்சு நம்ம எல்லாம் வீட்டுக்கு வரும்போது நம்மளுடைய ஒர்க்ஸ் ஒவ்வொரு திங்ஸ் எங்கே இருக்கு, குழந்தைங்க எங்கே வச்சாங்க இப்படின்னு தேடுறதுக்குள்ளேயே நமக்கு டைம் வேஸ்ட் ஆயிரும். ரிசர்ச் சொல்றது 10% ஆஃப் டைம் அவங்க எங்கே வச்சாங்கன்னு தேடுறதுக்கே அவங்க லைஃப் டைம்ல வேஸ்ட் பண்றாங்களாமா. ஒவ்வொரு ஆர்கனைசிங் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய டிசிஷன் மேக்கர்ஸ், ஒரு பெரிய லீடர், சிஇஓ அவங்க எல்லாம் வந்து கலர் கான்செப்ட் படி ட்ரெஸ்ஸை வந்து அடுக்கி வைப்பாங்களாமா. எதுக்காக அப்படின்னா நம்மளோட டைம் அவங்க வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. இந்த மாதிரி நம்ம ஃபோனில் இருக்கக்கூடிய குட்டி குட்டி ஃபோட்டோ, குட்டி குட்டி பிக்சர்ஸ் இதெல்லாத்தையும் நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சா எவ்வளோ நல்லா இருக்கும் இல்லையா? அதே மாதிரி இன்னைக்கு நான் கோயிலுக்கு போயிட்டு வந்து அது கொடுத்த இலையை வந்து நான் வந்து கரெக்டாக என்னுடைய ஹெர்பல் ஹேர் ஆயிலில் நான் மிக்ஸ் பண்ணிடுவேன். ஏன்னா அந்த இலையை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அப்படி பண்ணிட்டே என்னுடைய பாப்பாவோட டேபிளை நான் க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ்டாக வச்சுட்டேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் எல்லாருக்கும் ஒரு